வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின் தான். பட் ஆனால் நீங்கள் கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாட்டு ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் மட்டும் தான் கொஞ்சம் அப்படியே லென்த்தியாக போயிட்டே இருக்கும். பட் இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இங்கே கவனிங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஹெச்எஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டுறாங்க பார்த்தீங்கன்னா கேஏ வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா டிகிரி ஆஃப் டிசோஷன். டிகிரி ஆஃப் டிசோஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ ஆல்ஃபான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்எஃப் தான் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. அப்போ ஹெச்எஃப் நமக்கு வாட்டரில் போட்ட உடனே அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஹச் ப்ளஸ் ப்ளஸ் வந்து எஃப் மைனஸாக வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாலிகுலும் டிசோசியேட் ஆகிடுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 100 மாலிகுல்ஸ் நம்ம எடுத்துக்கிறேன். அப்போ 100 மாலிகுல்ஸ் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகிறது வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. சில கேஸில் இப்போ நான் வந்து ஹெச்எஃப்னு இல்லை சில மாலிகுல நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 100 மாலிகுல்ஸ் எடுத்துக்கிட்டா 98% வந்து 98 மாலிகுல் வந்து டிசோசியேட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சில கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 தான் டிசோசியேட் ஆகும். சில கேஸில் 5 தான் டிசோசியேட் ஆகும். சில கேஸில் 40 தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ அந்த மாலிகுலோட நேச்சரை பொறுத்து அந்த டிசோஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேரி ஆகும். ஓகேவா. அது எவ்வளோ தூரம் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்குதுன்றதை நமக்கு வந்து ஆல்ஃபா வந்து சொல்லுவோம். ஓகேவா. ஆல்ஃபாவை நம்ம வந்து பர்சன்டேஜ்லையும் நம்ம சொல்லுவோம். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனாகவும் நம்ம வந்து சொல்லுவோம். அது எப்படி வேணாலும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். அப்போ டிகிரி ஆஃப் டிசோஷன் பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுல் வந்து எவ்வளோ டிசோசியேட் ஆயிருக்குன்றதான் கேட்டுக்கிறாங்க. அதான் நமக்கு வந்து ஆல்ஃபா வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச்டி அதாவது ஹெச் ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும், எஃப் மைனஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும், ஹெச்எஃபோட கான்சன்ட்ரேஷன் ஈக்குலிபிரியத்தில் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் நமக்கு வந்து ப்ராப்ளம். கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. கொஞ்சம் நிறைய வந்து கொஞ்சம் ட்ரிக்கி நிறைய கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி கான்செப்ட்லாம் இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளமாக இருக்கும் இல்லையா. அது எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணிட்டு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக வந்து இருக்கும். நம்ம ப்ரீவியஸாக என்னென்ன நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோமோ அதே தான் இல்லை ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் உள்ளே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இட் பி வெரி ஈஸியாக வந்து இருக்கும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஹெச்எஃப் வந்து நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்போ ஹெச்எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா வாட்டர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும் இல்லையா. அப்போ வாட்டரில் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும்போது ஹச் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து வரும். அப்போ ஹச் ப்ளஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகி ஹைட்ரோனியம் அயனா நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். H3O+ நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ வாட்டரும் ஹச் ப்ளஸ் நமக்கு என்ன இருக்குது ஹைட்ரோனியம் அயனா வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு என்ன எஃப் மைனஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த டிசோஷன் வந்து நமக்கு வந்து நல்லாவே தெரியும். ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணுறதுனா இனிஷியலாக அதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.02 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கும் இனிஷியலாக இது 0 தான் இருக்கும். இதில் வந்து நம்ம 0 வந்து ஃபார்ம் ஆகவே ஆயிருக்காது. அப்போ நம்ம என்ன ப்ரீவியஸாக அந்த பிகினிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஈக்குவிலிபிரியம் ஸ்டேட்டில் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 0.02லேருந்து எக்ஸ் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ இது வந்து எக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து எக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இங்கே எக்ஸ்ன்றது என்னது நம்பர் ஆஃப் மாலிகுல். இனிஷியலாக 0.02 மோல்ஸ் மாலிகுல் வந்து இருக்குது. அதுலேருந்து எக்ஸ்ன்ற மாலிகுல் வந்து நம்ம டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ் வந்து சொல்கிறோம். இந்த நம்பர் ஆஃப் மாலிகுலை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சி ஆல்ஃபா வந்து நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக அந்த நம்பர் ஆஃப் மாலிகுல் தான் என்ன பார்த்தீங்கன்னா சி ஆல்ஃபா. கான்சன்ட்ரேஷனையும் ஆல்ஃபாவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து அந்த இது வந்து கிடைச்சிடும். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து கிடைச்சிடும். அப்போ இது சி ஆல்ஃபா நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா இதுவும் சி ஆல்ஃபா வந்து ஃபார்ம் ஆகும். இதுவும் நம்ம சி ஆல்ஃபா வந்து ஃபார்ம் ஆகும். இது மட்டும் தான் நம்ம வந்து நியூ கான்செப்ட். ப்ரீவியஸ் கேஸில் நம்ம வந்து எக்ஸ்னு போட்டிருப்போம். இந்த இடத்துல நம்ம வந்து ஆல்ஃபா வந்து போடுறோம். அந்த எக்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சி ஆல்ஃபா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே. அப்போ நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து தெரியும். என்ன கான்சன்ட்ரேஷன் 0.02 இல்லையா. அப்போ நமக்கு எப்படி வரும்னா 0.02 மைனஸ் 0.02 ஆல்ஃபா. இங்கே நமக்கு என்ன இருக்கும் 0.02 ஆல்ஃபா. இங்கன்னா 0.02 ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து வரும். ஓகே கிளியரா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா KA வந்து நம்ம எழுத போறோம். அப்போ KA is equal to product concentration divided by reactant concentration. அப்போ 0.02 ஆல்ஃபா the whole square divided by reactant concentration இல்லையா. அப்போ reactant concentration என்னது 0.02 minus 0.02 ஆல்ஃபா இல்லையா. இதை நம்ம சிம்பிளா நம்ம எப்படி எழுதிக்கலாம் 0.02 காமனாக வெளியில் எடுத்துடலாம் இல்லையா. இப்போ என்ன 0.02 ஆல்ஃபா ஸ்கொயர் ரெண்டு 0.02 வந்து இருக்குது. 0.02 இன்ட்டு 0.02 ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை இந்த 0.02 நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டா நமக்கு என்ன வரும் 1 மைனஸ் ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து வரும். அப்போ இந்த 0.2 இந்த 0.2 நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்குது 0.02 ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை நமக்கு என்ன இருக்குன்னா 1 மைனஸ் ஆல்ஃபா நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ நமக்கு வந்து இங்கே கேஏ வேல்யூ வந்து நமக்கு வந்து தெரியும். அப்போ கேயோட வேல்யூ நீங்கள் வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. நமக்கு வந்து கொஸ்டின்ல நமக்கு வந்து கேஏ கொடுத்துருக்காங்க. கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3.2 இன்ட்டு 10 to the power of -4 வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 3.2 இன்ட்டு 10 to the power of -4 which is equal to நமக்கு என்ன கிடைக்குது 0.02 ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து நமக்கு வந்து கிடைக்குது டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா வந்து இருக்குது. அப்போ 1 மைனஸ் ஆல்ஃபா நம்ம வந்து இங்கே போய் மல்டிப்ளை பண்ணிடுவோம்.
அப்போ நமக்கு என்னன்னா 1 minus alpha which is equal to 0.02 alpha square வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ இதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3.2 into 10 to the power of minus 4 minus 3.2 into 10 to the power of minus 4 which is equal to 0.02 alpha square வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ இது வந்து ஒரு quadratic equation மாதிரி இருக்குது. அப்போ இதை ப்ராப்பராக நீங்கள் எழுதினீங்க என்ன வரும்? 0.02 alpha square plus வந்து நமக்கு கிடைக்குது 3.2 into 10 to the power of minus 4 alpha. இங்கே ஆல்ஃபா இருக்குது இல்லையா? ஆல்ஃபா அப்போ மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.2 into 10 to the power of minus 4 which is equal to 0 நமக்கு வந்து quadratic equation வந்து கிடைக்குது. அப்போ நமக்கு வந்து a ஓட வேல்யூ என்னது? a ஓட வேல்யூ 0.02, b ஓட வேல்யூ நமக்கு என்னது? 3.2 into 10 to the power of minus 4. ஓகே, 3 into 10 to the power of minus 4. அப்புறம் c ஓட வேல்யூ என்னது? minus 3.2 into 10 to the power of minus 4. அப்போ a b c மூணு வேல்யூ நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இப்போ நமக்கு வந்து என்ன x கண்டுபிடிங்க. x க்கு பதிலா இங்க வந்து ஆல்ஃபா வந்து இருக்குது. அப்போ ஆல்ஃபா which is equal to minus b plus or minus root of b squared minus 4ac divided by நமக்கு என்னன்னா 2a வந்து வரும். அப்போ நீங்க இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. மைனஸ் பின்றது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 3.2 into 10 to the power of minus 4. நெக்ஸ்ட் என்ன பண்ணா b ஸ்கொயர். அப்போ b ஸ்கொயர் நமக்கு பண்ணா நமக்கு என்ன வரும்? 3.2 into 10 to the power of minus 4 இல்லையா? அப்போ 3.2 3.2 நம்ம 3.2 3.2 மல்டிபிகேஷன் பண்ணா 10.24 இல்லையா? அப்போ வந்து ரூட் வந்து வரும் பிளஸ் ஆர் மைனஸ் 3.2 10 to the power of minus 4 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 10.24 minus 4 into a வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0.02 into c வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? மைனஸ் 3.2 into 10 to the power of minus 4 வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப லென்த்தியாக போகுது இல்லையா? நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து டீட்டெயிலாக எழுதுவோம். ஓகேவா? இது நிறைய ஏற்கனவே கன்ஃபியூஷன் வந்து வரும். இது வரை பக்கத்தில் என்ன கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். அப்போ நமக்கு வந்து ஏபிசி எல்லா வேலையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வந்து இதுதான் கிடைக்குது. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும்? minus 3.2 into 10 to the power of minus 4 plus or minus root of நம்ம என்னன்னா 3.2 3.2 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 10.24. அப்போ 10.24 into 10 to the power of வந்து minus 8 4 இந்த வேல்யூ எல்லாத்தையும் நமக்கு வந்து மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 into 0.02 into நமக்கு என்ன கிடைக்கும்? 3.2 இல்லையா? 3.2 எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டி பண்ணா இங்க மைனஸ் இருக்கு இல்லையா? இந்த மைனஸ் நமக்கு என்னது பிளஸ்ஸா வந்து மாறப்போகுது. அப்படின்னா 0.256 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மூணு வேல்யூ நம்ம மல்டி பண்ணா இன்ட்டு 10 to the power of minus 4 வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகே, அப்போ டிவைட் பை நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2ஆல மல்டி பண்ணா 0.04 வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? minus 3.2 into 10 to the power of minus 4 plus or minus இங்க இருந்து 10 to the power of minus 8 வந்து இருக்குது. இங்க 10 to the power of minus 4 வந்து இருக்குது இல்லையா? அப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? 10 to the power of minus 8 வந்து மாற்றணும். அப்போ இதை 10 to the power of minus 8 மாற்றினீங்க அப்படின்னா பவர் வந்து சின்னதாக்கும்போது நம்பர் வந்து நமக்கு வந்து பெருசாகணும் இல்லையா? அப்போ 2516 வந்து வரும். ஓகே, அப்போ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம்? இது வந்து நம்ம குறைக்கலாமா? வேணாம். ஓகே, இது எப்படி இருக்குன்னா 10.24 into 10 to the power of minus 8 plus இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2560 into 10 to the power of minus 8 எடுத்துக்கலாம். ஏன்னா பவர் சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால வந்து ஆட் பண்ண முடியும் இல்லையா? அப்போ நமக்கு வந்து 0.04 வந்து கிடைக்கும். அப்போ which is equal to minus 3.2 into 10 to the power of minus 4 plus or minus root of இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வரும்? root of 2570.24 into 10 to the power of minus 8 வந்து வரும். divided by 0.04 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ which is equal to minus 3.2 into 10 to the power of minus 4. இதுக்கு நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2560 இல்லையா? 2570.24 அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கொயர் ரூட் வந்து இருக்கணும். இருங்க வரேன். இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் இருக்கணும். என்ன இருக்கணும்? 2570.24 நமக்கு என்ன வந்து 50.69 வந்து வருது இல்லையா? அப்போ வந்து மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 50.697 எடுத்துப்போம்.
697 எடுத்துக்கலாம். இங்க வந்து 10 to the power of நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 10 to the power of -8 வந்து -4 வந்து நமக்கு வந்து மாறிடும். டிவைடட் பை நமக்கு என்ன இருக்குன்னா 0.04 வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னா இது வந்து ப்ளஸ் வேல்யூ எடுத்துக்கணும், மைனஸ் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ -3.2 இன்ட்டு 10 to the power of -4 ப்ளஸ் 50.697 இன்ட்டு 10 to the power of -4 டிவைடட் பை நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0.04 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 47 வந்து கிடைக்குது. 47.497 வந்து கிடைக்குது. டிவைடட் பை நமக்கு என்ன 0.04. இதை நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1187.42 வந்து கிடைக்குது. இந்த 10 to the power of -4 விட்டுட்டோம் பாருங்க. 10 to the power of -4 வந்து இங்கே வந்து வரும். அப்போ இன்ட்டு நமக்கு என்னன்னா 10 to the power of -4. அப்புறம் அப்ராக்சிமேட்டாக வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, 10 to the power of -4 அப்படின்னா 0.12ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு என்னன்னா 0.12. இங்கே நீங்கள் வந்து மைனஸ் வேல்யூ போட்டிங்கன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், இப்போ இதே நீங்கள் வந்து மைனஸ் வேல்யூ போட்டிங்க அப்படின்னா 2 வேல்யூ இங்கே மைனஸும் நீங்கள் போடணும் இல்லையா? அப்போ இந்த மைனஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா -3.2 இன்ட்டு 10 to the power of -4 அப்படின்னா -50.697 இன்ட்டு 10 to the power of -4 டிவைட் பை நமக்கு என்ன 0.04. அப்போ அந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணும்போது நியூமரேட்டர் மைனஸ் வேல்யூ வந்து வரும். அப்போ ஓவராலாக நெகட்டிவ் வேல்யூ வந்து வரும். அப்போ நெகட்டிவ் வேல்யூ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது 0.12 தான் நமக்கு வந்து கரெக்டான வேல்யூ. நமக்கு என்ன ஈக்குவேஷன் நம்ம மேலே எடுத்தோம், HF ப்ளஸ் வந்து வாட்டர் மாலிகுலை நமக்கு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, H3O ப்ளஸ் வந்து F மைனஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ HFோட வேல்யூ நம்ம எப்படின்னு எடுத்துக்கிட்டோம், 0.02 மைனஸ் 0.02 ஆல்ஃபா இல்லையா? அப்போ H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டோம், 0.02 ஆல்ஃபா. ஃப்ளூரினோட வேல்யூ 0.02 ஆல்ஃபா. இப்போ இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ஹெச்எஃபோட கான்சன்ட்ரேஷன் which is equal to 0.02 minus 0.02 ஆல்ஃபா. ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது 0.12. அப்போ which is equal to 0.02 into 0.12. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 0.02 மைனஸ் 0.0024 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ இதை நம்ம செப்பரேட் பண்ணால் 0.02 மைனஸ் 0.0024 போட்டால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.0176 வந்து வருது. அப்போ ஹெச்எஃபோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு இவ்வளோ தான். அப்போ H3O ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு, H3O ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் which is equal to இந்த 0.02 0.12 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2.4 into 10 to the power of -3 எடுத்துக்கலாமா? ஓகே, ஆமாம் 2.4 into 10 to the power of -3. அப்போ எஃப் மைனஸ் நமக்கு என்ன வரும், அதே தான் வரும். அப்போ 2.4 into 10 to the power of -3. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா pH வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நமக்கு H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், pH வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணலாம். What is the formula for the pH? ஓகே, pH நம்ம என்ன ஃபார்முலா பண்ணலாம் பார்த்தீங்கன்னா pH which is equal to minus log of H plus concentration or H3O plus concentration ரெண்டுமே நமக்கு வந்து சேம் தான் இல்லையா? அப்போ minus log of 2.4 into 10 to the power of -3 இல்லையா? ஸோ அப்போ நம்ம அந்த மைனஸ் வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. லாக் எல்லாம் கொண்டு போனால் log 2.4 plus log of 10 to the power of -3. அப்போ நமக்கு என்ன வருது, log 2.4 வேல்யூ நமக்கு என்ன வரும், log of 2.4. லாகோட வேல்யூலாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து லாகோட வேல்யூ நீங்கள் டைரெக்டாக வந்து எடுத்துக்கலாம். log 2.4 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.3802. இங்கே log 10 to the power of -3 வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -3. அப்போ அந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 3.0000, அப்போ 0.3802. அப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 8 வந்து வரும். இங்கே வந்து 9, இங்கே வந்து 1, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6, அப்போ நமக்கு வந்து 2 வந்து வரும். அப்போ -2.6198. அப்போ pH ஓட வேல்யூ நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா
2.62 வந்து வருது. இதான் நமக்கு வந்து pH வேல்யூ. ஃபைனலா pH வேல்யூ. அப்ப எல்லா கான்சன்ட்ரேஷனும் கண்டுபிடிச்சாச்சு, pH கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து நமக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் லென்த்தியா வந்து நமக்கு வந்து போகும். பட் கால்குலேஷன் நமக்கு வந்து லென்த்தியா போகும். நீங்க கான்செப்ட் வந்து ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலா சி ஆல்ஃபா வந்து எடுக்கணும். அதை மட்டும் நீங்க கரெக்டா எடுத்துட்டீங்கன்னா மத்த இது எல்லாமே நீங்க கால்குலேஷன் தான். கால்குலேஷனை கேர்ஃபுல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துரும்.